Hi, this is Janani. Welcome back to Janani Explore. இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா கொல்கத்தால இருக்கக்கூடிய தர்ஷனேஸ்வர் காளி டெம்பிளை தான் சுத்தி பார்க்க வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கோயிலையும் நம்மளால வந்து போனு நம்மளோட லக்கேஜஸ் எல்லாமே இங்கே டிராப் பண்ணிடணும். நம்ம உள்ள போறதுக்கான அலோடு போன் எடுத்துட்டு போறதுக்கான அலோடு வந்து நமக்கு கிடையாது. நம்மளும் போயிட்டு இங்க டிராப் பண்ணிடலாம். நான் தரிசனத்தை முடிச்சுட்டு வந்து உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நம்ம வந்து தரிசனத்தை முடிச்சுட்டு வந்துட்டோம். இங்க உள்ளார வந்து ரொம்ப பெரிய கியூ இருக்கு. இந்த வீக் டேஸ்ல வாங்க, அதுலயும் கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்டீங்கன்னா நல்ல தரிசனத்தை பார்க்கலாம். இன்னைக்கு வந்து அம்மன் வந்து அவ்வளோ ஒரு அழகான ஒரு ப்ளூ கலர் சாரீல வந்து அழகா ஒரு தோற்றம் இருந்தது. 2 கைகளை கொண்டு ஒரு காளி அம்மா அழகா பார்த்தோம். அது அப்புறமா அதுக்கு சுத்தி வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் இந்த மந்த் வந்து இது ஆடி மாசம், நம்ம தமிழ்ல இங்க வந்து ஷவன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சபன் மந்த் வந்து அவங்களோட வேண்டுதல்களுக்காக இது பண்றாங்க. ஒரு சின்ன மரம் மாதிரி ஒண்ணு இருக்கு. அங்க வந்து எல்லாரும் ஒரு ரெட்டு அந்த மஞ்சள் ஒரு கயிறு இருக்கு. அது எல்லாருமே அவங்க மனசுல வேண்டிட்டு வந்து அதை கட்டுறாங்களாமா. அது ஒன்ஸ் நிறைவேறினதுக்கு அப்புறமா அது வந்து அவங்களே வந்து எடுத்துப்பாங்களாம். அதை வந்து கட்டி அந்த கயிறை வந்து கட்டினதை அவுத்துப்பாங்களாம். அந்த பிலீவ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அந்த கோயில் வந்து உள்ளார என்ன பார்க்க ரொம்ப சின்னதா இருக்கு. இதுதான் இன்சைடு உள்ளார போறதுக்கு வழி. ஆனா உள்ள போய் பாத்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய கோபுரம் மாதிரி ஒரு அழகான வடிவம். அப்புறமா அந்த பக்கம் அப்படியே ஆப்போசிட் பாத்தீங்கன்னா நிறைய சிவலிங்கங்கள். அதுக்கெல்லாமே அழகா இன்னைக்கு சூப்பரா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அந்த என்னது எருக்கம்பூ, அது அப்புறமா அந்த சங்குப்பூ, அப்புறம் பழங்களான ஒரு அபிஷேகம், அது எல்லாமே சூப்பரா இருந்தது. அப்புறம் இந்த கோயிலை சுத்தி வரும்போது இருந்த காட்சி இருக்குல்ல, அது ரொம்ப சூப்பரா இருந்தது. இது வந்து இந்த கோயில் வந்து ஒரு நதிக்கரை பக்கத்துலயே அமைஞ்சிருக்கு. கப்பல் எல்லாம் பின்னாடி தெரியுது. ஸோ இது ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்க கண்டிப்பா இந்த இடத்த பார்க்கணும். நம்ம வந்து இந்த பக்கம் அந்த கோயிலோட பின்னாடி பக்கம் இருக்கிற குளத்துல வழியா பார்த்தோம்னா அந்த கோபுரங்கள் எல்லாம் தெரியும். அந்த பெரிய டாப் கோபுரத்துல தான் வந்து காளியம்மா இருக்காங்க. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா நிறைய சிவலிங்கங்கள், குட்டி குட்டி சன்னிதானங்களா இருக்கு. இந்த தர்ஷனேஸ்வர் டெம்பிள் வந்து 150 வருஷம் பழமையானது. இது வந்து எப்ப கட்டப்பட்டிருக்குன்னா நம்மளோட ஆங்கிலேயர் காலத்திலேயே வந்து கட்டப்பட்டிருக்கு. ஆனா வந்து அங்க ஆங்கிலேயர் காலத்துல இருக்கிற இந்த ஜமீன்தார்கள்லாம் வந்து சேர்ந்துதான் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. இங்க வந்து ரொம்ப இங்க என்ன விசேஷம்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த தீய ஆவிகள் எல்லாம் சொல்றாங்க இல்லையா, அவங்க அந்த மாதிரி மக்கள் எல்லாமே வந்து இந்த இதை தாண்டி வந்து வர முடியாது. அப்படி அந்த மாதிரி ஒரு பிலீவ் இருக்கு. இந்த காளி தெய்வத்தை வந்து நம்ம வணங்கிட்டு போனா. இவங்க கட்டியிருக்கிற சேலை தான் வந்து இந்த வெஸ்ட் பெங்கால் ட்ரெடிஷ்னல் சாரீஸு. இங்க இருக்கிற எல்லாரையும் நோட் பண்ணி பாருங்க, எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே வந்து கோயிலுக்கு போறாங்களாமா. இங்க எல்லாருமே இங்க வந்து வர்ஷிப் பண்றாங்க. வெளியே பாக்குறதுக்கு ஒரு சின்ன சின்ன பில்டிங் மாதிரி தான் இருக்கு. ஆனா உள்ளார வந்து ரொம்ப பெரிய கோயிலா இருக்குது இது. இந்த பூஜை பொருட்கள் எல்லாம் விற்கிறதுக்கு தான் இது எல்லாமே. இந்த செல்லிங் நம்பர்ஸ் வச்சு ஒரு இது இருக்கு. கடை ஃபுல்லாவே பூஜை பொருட்கள் தான். இங்க இந்த பூஜை பொருட்கள்ல வளையல், குங்குமம் எல்லாம் இருக்கு இல்லையா, நம்ம காளி அம்மாவுக்கு வந்து செந்தூர்னால வந்து பூஜை பண்ணுவாங்களாமா. சிவலிங்கங்கள்லாம் நிறைய இருக்கு. அதுல நம்ம ஒண்ணுதான் வாங்கியிருக்கோம். இது வந்து ஒரிஜினலாமா. இந்த கல்லு இது எல்லாமே சிவலிங்கமும், அப்புறம் இது எல்லாமே வந்து நம்ம ஒரு 500க்கு வாங்கியிருக்கோம். இது அழகா இருக்கு. இங்கேயும் நிறைய இருக்கு பாருங்க. இது 100 ரூபி, 50 ரூபி, இதுல இருந்து எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது.
बोलो ঠিক আছে কিনা আগে বল। আরে প্যান্টটাও তুমি வாத்து மீன் சாப்பிடுமா என்ன? அது ஃப்ரெண்ட்ஸா? இந்த மீனுங்கெல்லாம் வந்து கீழே இருக்கு. இந்த வாத்துங்களே சாப்பிடுறது நம்ம போடுற பரியெல்லாம். மீனுங்களை வெளியே விடவே விட மாட்டேங்குது. என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த தர்ஷனேஸ்வர் காளி டெம்பிள் அழகா சுத்தி பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு அழகா சுத்தி காமிச்சாச்சு. இங்க இருந்து கிளம்ப வேண்டிய நேரமும் வந்தாச்சு. நானும் இங்க இருந்து கிளம்ப போறேன். என்னோட வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் அமுத்திக்கோங்க. நெக்ஸ்ட் போடக்கூடிய இன்ஃபர்மேட்டிவான வீடியோவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். அதுவரை நான் உங்கள் ஜனனி. டாடா, பை பாய்.